ஹாய் வீவர்ஸ், நம்ம இப்போ சேனலில் பீட்ரூட்டு பூரி செய்ய போகிறோம். அது எப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து அரைவாசியாக கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நான் மையாட்டம் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து மேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்போ தான் பூரி எப்படி வரும். இப்போ இதுலேருந்து பீட்ரூட்லேருந்து தண்ணி வடித்து எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு மாதிரி பூரிக்கு மாதிரியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. நம்ம வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிட்டு மாவில் ஊற்றி பிணைஞ்சோன்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நைஸாக அடித்து அதையும் ஊற்றி பிணைஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ட்ரையல் பார்த்துட்டு தான் இப்போ செஞ்சு வாங்கிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்படியே நிலத்தில் போட்டாலும் போதும், சப்பாத்தி கல்லில் போட்டாலும் எதில் போட்டாலும் அழகாக வரும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு உங்களுக்கு போட்டு எடுத்து காமிக்கிறேன். நல்லா அழகாக வந்திருக்கு. எண்ணெயும் பிடிக்கல. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிஷ்ஷு பண்ணிக்கோங்க. பருப்பு சட்னி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் மசால் கட்டாங்கன்னு நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.